ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஜாப் அதாவது என்டிபிசி வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க சரிங்களா. இந்த என்டிபிசியில் இருக்க போஸ்டிங் வந்து விமன்ஸ்க்கு வந்து செட் ஆகுமா சரிங்களா. விமன்ஸ்க்கு வந்து ரயில்வே ஜாப் வந்து சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பார்க்க போகிறோம். என்டிபிசியில் இருக்க ஜாப் பார்ப்போம், குரூப் டியில் இருக்க ஜாப் பார்ப்போம் சரிங்களா. மொத்தத்தில் விமன்ஸ்க்கு வந்து செட் ஆகுமா, ஏன்னா வந்து நைட் டியூட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறையா, அதே மாதிரி ட்ரெயினில் மூவ்மெண்ட் இருக்குது டியூட்டி, இப்படின்னு நிறைய பேருக்கு ஒவ்வொரு தாட் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வேலை வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த என்டிபிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது மக்களே. ஓப்பன் லைன் போஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது. இந்த ஓப்பன் லைன் போஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிடி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது, ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் கார்டு இப்படின்னு சொல்லி ஓப்பன் லைன் போஸ்டிங் இருக்குது. இதில் எல்லாம் வந்து நமக்கு வந்து நைட் டியூட்டி வரும் சரிங்களா. அது மாதிரி இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ஒர்க்கு, அதாவது அக்கௌண்டன்சி போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு சரிங்களா. ஸோ இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி கிடையாது. இதெல்லாம் வந்து பக்கா ஆஃபீஸ் ஒர்க்கு. வாரத்துக்கு 5 நாள் வேலை, 2 நாள் லீவு, இந்த மாதிரி வந்து போகும் சரிங்களா. திங்கள் டு வெள்ளி வந்து உங்களுக்கு டியூட்டி. அதே மாதிரி இது வந்து ஷிஃப்ட் பேசிஸ் கிடையாது. இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் 5:30 6 மணிக்கு போகிற மாதிரி, இந்த மாதிரியான வேலை தான். ஜென்ரல் ஷிஃப்ட் தான். மார்னிங் ஈவினிங் நைட் டியூட்டி இந்த மாதிரிலாம் ஷிஃப்ட் வராது. 5 நாள் ஜென்ரல் டியூட்டி, அவ்வளோதான். 2 நாள் லீவ், இந்த மாதிரி தான் போகும். எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தாலும் ஆஃபீஸ் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஜென்ரலாக நீங்கள் வெளியே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன, ஆனால் இதுவே ஓப்பன் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஷிஃப்ட் பேசிஸ் இருக்கும், நைட் டியூட்டி இருக்கும். பட் லேடிஸ்ன்றதால உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி வந்து வாரத்துக்கு 1 நாள் போடுவாங்க, அந்த மாதிரி வந்து கம்மியாக வேணால் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேணால் நடக்கலாம். என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, விமன்ஸ்க்கு வந்து பசங்களை கம்பேர் பண்ணும்போது நிறையவே பெனிஃபிட் இருக்குது. ஸோ லீவ்லாம் வந்து எக்கச்சக்கமாக எடுக்கலாம் சரிங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக விமன்ஸோ மென்னோ யாராக இருந்தாலும் சரி, இந்த சிஎல், எல்ஏபி, எல்ஹெச்ஏபி சரிங்களா, இதெல்லாம் வந்து காமனு. அது போக வந்து என்ஹெச், இதெல்லாம் வந்து காமன், 2 பேருக்குமே காமன். அது போக விமன்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மந்த் வரும் சரிங்களா. இது வந்து சில பேர் வந்து அந்த குழந்தை பிறந்தக்கப்புறம் எடுப்பாங்க, ஒரு 6 மாதம் சரிங்களா, இல்லை பிறக்க போகிறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி, இந்த மாதிரி. இது வந்து ஒரு 6 மந்த் எடுக்கலாம். இது வந்து ஃபுல்லி பெய்டு லீவ். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு வந்தால் என்ன சேலரி வருமோ அந்த சேலரி வந்து அப்படியே வரும். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு வந்து அந்த சேலரி வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பசங்களுக்கு வந்து வெறும் 15 நாள் தான் வரும். அது வந்து பேட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் விமன்ஸ் வந்து 6 மந்த்து 180 டேஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. அதுக்கப்புறம் வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு கேர் லீவ், அதாவது சிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 2 வருஷம் இருக்குது இந்த லீவு. இந்த லீவ் வந்து முதல் 1 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லி பெய்டு. அடுத்த வருஷம் வந்து 80% பே பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் சேலரி வந்து ஒரு 50,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கே போகலனாலும் அந்த 50,000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும் மாதம் மாதம் அக்கௌண்ட்டில். அதாவது அந்த மந்த் எண்டோட கடைசி ஒர்க்கிங் டே அன்னைக்கு டான்னு சேலரி வந்து கிரெடிட் ஆயிரும். நீங்கள் வீட்டிலே இருப்பீங்க, டப்புன்னு கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த முதல் 1 வருஷம் சைல்டு கேர் லீவை பொறுத்த வரைக்கும். அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 80% சேலரி. இப்போ 50,000 உங்கள் சேலரினா 40,000 தான் வரும் அடுத்த 2வது வருஷத்துக்கு. பட் இதை வந்து நம்ம கண்டினியூவாக 2 வருஷம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். உங்கள் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ திடீர்னு இந்த வருஷம் வந்து 1 மாதம் தேவையா, இந்த சைல்டு கேர் லீவில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்த வருஷம் வந்து ஒரு 3 மாதம் எடுக்கணுமா, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வருஷம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு கேர் பேர்லேயே வருது சரிங்களா. ஸோ இந்த லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 சைல்டு, உங்களுக்கு வந்து 2 சைல்டுக்கு அந்த மாதிரி கணக்கு வரும். மொத்தத்தில் 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா, சர்வீஸ் முடிகிற வரைக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. அது போக காமனாக என்ன பெனிஃபிட்னா, இந்த பாஸு சரிங்களா, அதாவது இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் போகலாம் வரலாம். அது வந்து ஒரு 3 செட்டு அந்த மாதிரி கவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த லோக்கல் ட்ரெயின்லலாம் வந்து சொல்லவே தேவையில்ல, எப்போனாலும் போகலாம் வரலாம். டியூட்டிக்கு போகிறது வர்றது இதெல்லாம் வந்து ஃப்ரீ பாஸ், இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் வந்து இதெல்லாம் காமனு. பட் விமன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது நான் சொன்ன அந்த 2 லீவ் தான், மேட்டர்னிட்டி லீவு, சைல்டு கேர் லீவ். ஸோ இந்த வேலை வந்து சூட் ஆகுமான்னு கேட்டால் 100% வந்து சூட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் விமன்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து
கூட்ஸ் கார்டு மட்டும்தான் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிடி ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது ரெண்டு வேணா உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஃபேமிலி இந்த லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிமைனிங் எல்லா போஸ்டிங்குமே வந்து விமன்ஸ்க்கு வந்து சூப்பராக தான் இருக்கும். புக்கிங் ஆஃபீஸ் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஷிஃப்ட்டு காலையில் போனீங்கன்னா மதியானம் வந்துடுவீங்க, இன்னொரு ஷிஃப்ட்டு மதியானம் போனீங்கன்னா நைட் வந்துடுவீங்க. இந்த மாதிரி 2 ஷிஃப்ட் இருக்கும். மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் வந்து நைட் டியூட்டி வரும். ஸோ பட் டிடி எடுத்தால் மட்டும் நீங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணும், மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரணும், அந்த மாதிரியான இது இருக்கும். அதே மாதிரி கூட்ஸ் கார்டு எடுத்தாலும் நம்ம ட்ரெயினில் வந்து இப்போ சென்னையில் நீங்கள் இருக்கீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு மதுரை வரைக்குமோ இல்லை திருச்சி வரைக்குமோ போகணும், மறுபடியும் அங்கே தங்கிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும். இந்த மாதிரியான இது வந்து ட்ராவலிங் இஷ்யூ வந்து இந்த 2 போஸ்டிங்கில் இருக்கும். மற்ற எந்த போஸ்டிங்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ட்ராவலிங் இஷ்யூ இருக்காது. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பேசிஸ் வேணாம், ஜென்ரல் டியூட்டி தான் வேணும், வாரத்துக்கு 2 நாள் லீவ் வேணும், எல்லா நேஷனல் ஹாலிடேவும் லீவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃபீஸ் ஒர்க் வந்து இந்த டிவிஷனல் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கெல்லாம் வந்து போஸ்டிங் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்களா? வேறு குரூப் டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் குரூப் டியில் நம்ம வந்து ஒர்க் ஷாப் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் விமென்ஸ்க்கு. மற்றபடி இந்த ட்ராக் மிஷினு இதெல்லாம் வந்து விமென்ஸ்க்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாது. அதுக்கப்புறம் டிஎல்என்டிஏசி இதெல்லாம் வந்து ட்ரெயின் மூமெண்ட் கொடுத்தா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஒர்க் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. பட் வந்து இந்த ஒர்க் ஷாப்லலாம் ஓரளவுக்கு விமென்ஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். அதாவது ஒர்க் ஷாப்பில் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க பாருங்கள், அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுவாங்க பாருங்கள் லேடிஸு. அவங்கள கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒர்க் ஷாப் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லி. ஒர்க் ஷாப்பும் அதே மாதிரி தான். வாரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து ஆஃப் டே வைப்பாங்க. இந்த குரூப் டி போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு ஒர்க் ஷாப் வந்து மேக்ஸிமம் சாட்டர்டே வந்து ஒரு ஆஃப் டே மட்டும் இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவாகவே கூட இருக்கும். அதே மாதிரி அந்த இயர் எண்டுலலாம் அப்படியே கண்டினியூவாக ஒரு ஒன் வீக் வந்து ஒர்க் ஷாப் லீவ் விட்டுருவாங்க. பட் வந்து அது ப்ரொடக்ஷன் ஹாலிடே சம்திங் அந்த மாதிரி வரும். இது வந்து ஓப்பன் லைனில் இருக்கவங்களுக்கும் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கும் இந்த லீவ்லாம் வராது. மற்றபடி நான் சொன்ன இந்த சைல்டு கேர் லீவு, மேட்டர்னிட்டி லீவ் இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப் டியில் இருந்தாலும் சரி, என்டிபிசியில் இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் இந்த லீவ் வந்து அப்படியே அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து விமன்ஸ் டே அப்படின்றதால நம்ம வந்து விமன்ஸ்க்கு ரயில்வே ஜாபு நிறைய பேர் வந்து இதை கண்டினியூவாக கமெண்டில் வந்து கேட்டு வச்சுருப்பீங்க, விமன்ஸ்க்கு வந்து ரயில்வே ஜாப் வந்து செட் ஆகுமான்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை போடலான்ட்டு போடுறேன். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போங்க, நம்மளோட ஆப் இருக்கும், ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா நம்மளோட ஆப் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஆப்போட லிங்க் வைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் போய் அடித்தாலே வரும், ப்ளே ஸ்டோரில் போய் ரயில்வேஸ் தமிழ்னு. அதில் வந்து ஆஃபர் போகுது. சரிங்களா? கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி எடுத்தாலும் சரி, குரூப் டி எடுத்தாலும் சரி, கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். என்டிபிசிக்கு வந்து 1500, குரூப் டிக்கு வந்து 1400. இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து கவர் ஆயிரும் மக்களே. அது போக டெஸ்ட் சீரியஸ் மெயின் கிளாஸஸ் மட்டும் இல்லை, அதோட சேர்த்து டெஸ்ட் சீரியஸும் வந்துடும். டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு வந்து 830 சம்திங் அரௌண்ட் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். அதே மாதிரி குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 900+ டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். கிளாஸஸ் போக இது இருக்கும். ஸோ ரியல் எக்ஸாம் என்ன பேட்டர்னில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எடுக்க போகிறீங்களா, அதே பேட்டர்னில் இருக்கும். கிளாஸ் கம்ப்ளீட்டாக அதில் உள்ள கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேரலாக டெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய், டேக் கேர்.